நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி நம்ம ரெடி பண்ண இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதோட பீட் மார்க்கு சேர்க்கப்பட்டிருக்கு. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட அலைட் மோஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ப்ராஜெக்ட் ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதில் தான் இருக்கும். இப்போ நான் கொடுக்குற பீட் மார்க்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் சாங் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். மீதி எல்லாமே வந்து நம்ம தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் குரூப் மட்டும் நானே இதில் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஜஸ்ட் உங்கள் ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பீட் மார்க் 0 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 0 வச்சு இந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணணுமோ உங்களுக்கு என்ன இமேஜ் ஆட் பண்ணணுமோ நீங்கள் வந்து அந்த இமேஜை வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் இப்போ ஆட் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து ஆட் பண்ணிட்டு இது வந்து எப்படி ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றணும் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி 5வது ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு அது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து இந்த பீட் மார்க் அளவு வைக்கணும். அதுக்கு என்ன இந்த ஃபோட்டோவை டச் பண்ணிட்டு இந்த ப்ளே பட்டன் பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா அந்த பீட் மார்க் பக்கத்தில் வரும். அது கொடுத்து 2வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா அந்த பீட் மார்க் வரை நம்ம ஃபோட்டோ வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து 2வது ஒரு ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களோட இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே நான் வந்து என்னோடது சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் அதில் பாருங்கள், நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் உங்க சொல்கிறேன், இதுலேயே நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்பில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே வந்து எடிட் ஒரு குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இதில் போயிட்டீங்கன்னா உங்கள் இங்கே ஒரு ஸ்டார் ஆட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டார் டச் பண்ணிங்கன்னா ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் போய் உங்களோட இமேஜை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபோட்டோ வைக்கிறேன்னா இதை வச்சுட்டு இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு இப்போ அதே லேயரில் போய் ஓப்பன் பண்ணி கீழே இருக்கிறதுல ஓப்பன் பண்ணோம். இப்போ மேலே பார்த்தீங்களா, இதில் போயிட்டு அதே மாதிரி எடிட் குரூப் கொடுத்து இந்த ஃபோட்டோவில் போயிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அதே ஸ்டாரு திரும்ப பார்த்தீங்கன்னா அதே இமேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். இந்த இமேஜுக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு போயில அந்த கலர் அண்ட் ஃபில் கொடுத்து இப்போ நீங்கள் எந்த இமேஜுக்கு கொடுக்கணுமோ அந்த இமேஜ் இல்லை ஒரு பாய் ஒரு லேடி எப்படி வேணால் நீங்கள் வந்து உங்களோட கிரியேட்டிவை பொறுத்து இருக்குது. இப்போ நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து பேக் வந்துட்டுனா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த மாதிரி வந்து செட் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட லவர் ஃபோட்டோ யார் ஃபோட்டோன்னு செட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் உங்கள் இமேஜ் இந்த பிட் மார்க் பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் இமேஜ், இதில் அந்த ஆக்டரோட இமேஜ், இதில் உங்கள் இமேஜ், இந்த லேயர்லேயும் அதே மாதிரி தாங்க குரூப்பில் போயிட்டு ஃபஸ்ட்டு குரூப்பை டச் பண்ணுங்கள். எடிட் குரூப் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிட் மார்க் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே கடைசியில் வந்து ஃபஸ்ட்டு 0 பாயிண்ட்லேருந்து இந்த ப்ளஸ் ஐக்கான ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இப்போ ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து இந்த கீழே ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா லேயரு, அதுக்கு கீழே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அதே மாதிரியே ஒரு இமேஜாக வந்து நீங்கள் வந்து அதே மாதிரியே மாற்றிக்கோங்க. திரும்ப எடிட் குரூப்பில் போய்ட்டு 0ல் வச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த மீடியாவை ஓப்பன் பண்ணுறீங்க. ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை தூக்கி அதுக்கு கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த இமேஜும் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வந்து
இன்னும் ஒரே ஒரு லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேயருக்கும் அதே மாதிரியே நீங்கள் வந்து 0 பாயிண்டில் போயிட்டு ஏதோ ஒரு இமேஜை கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து இப்போ என்னோட இமேஜை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இமேஜ் ஆட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த லேயருக்கு இந்த பீட் மார்க்கு அடுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பீட் மார்க்கில் கரெக்டாக வச்சு இதை டச் பண்ணி 4வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இதுக்கெல்லாம் எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சேக் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். இந்த எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டை டச் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் போயிட்டு காப்பி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணுற பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணி இந்த எஃபெக்டை போயிட்டு இந்த 3 டாட் இருக்குல்ல, அதை டச் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் இது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ இன்னொரு எஃபெக்ட் பார்த்தீங்களா, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த சேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த 2வது ஒரு சேக் எஃபெக்ட் பார்த்தீங்களா, இதை வந்து அதே மாதிரியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது பீட் மார்க்கு திரும்ப அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு 2வது நம்ம இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அந்த எஃபெக்ட் கொடுத்தீங்களா, அடுத்து ஒரு இமேஜ் எடுத்து பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து காப்பி பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்களா, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை விட்டுருங்க. இதில் இருக்க இமேஜுக்கு வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் கொடுத்த பார்த்தீங்களா, அதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. 2வது நம்ம இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இப்போ 2வது ஒன்று காப்பி பண்ணிக்க பார்த்தீங்களா, அதை வந்து இதில் காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த லேடிஸ்க்கு ஃபஸ்ட் எஃபெக்ட், அடுத்து நம்மளோட இமேஜுக்கு 2வது எஃபெக்ட், 2 எஃபெக்ட் தான் கொடுத்துருக்கேன். அந்த 2 எஃபெக்ட்டும் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி சூப்பரான வீடியோ வந்து ரெடியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.